ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் அடுத்தடுத்து ஒரு வெறித்தனமான ஒரு லைனப்பில் தான் அவருடைய படங்களை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சனோட ஜெயிலர் 2 ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம சுந்தர் சி சாரோட அடுத்த படம் ஃபுல் பேக்டப்பாக ஸ்டோரி போக போகிறாரு. ஸோ அது கழிச்சு பார்த்தீங்கன்னா RK5 ஃபிலிம்ஸில் அந்த ரஜினி கமலோட படம் ஒன்று இருப்பாது. ஸோ நம்ம ரஜினி சாருக்கு அடுத்தடுத்து வேறு லெவலான படங்களை அவரே செட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம சுந்தர்சியோட அவர் நடிக்க போகிற படம் ஒரு மாதிரி கமர்ஷியல் படம் அப்படின்றதுனா, அதே மாதிரி அது ஒரு ஃபேன் மேட் படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம RK5 தான் அந்த படத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது சுந்தர்சி எடுக்க போகிற படத்தில் வெறும் ரஜினி சார் மட்டும்தான் நடிப்பார். நம்ம நெல்சன் தான் ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படத்தை இயக்குவதாக தகவல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் எல்லாருமே ஜெயிலர் ஆல்ரெடி 650 கோடி அடிச்சிருச்சு. ஸோ இந்த ஜெயிலர் 2 கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும்ன்ற பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களை சேரும். நன்றி நண்பா.